அயன்ஹார்ட் சீரிஸ்ல எல்லாருமே மெபிஸ்டோவை பார்த்திருப்பீங்க. அப்படி அந்த மெபிஸ்டோ கிட்ட டீல் வச்சுக்கிறவங்க பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோஸ்ட் ரைடரான ஜானி பிளேஸ் மெபிஸ்டோ கிட்ட தன்னோட அப்பாவோட கேன்சரை கியூர் பண்றதுக்காக தன்னோட சோலையை ரிவார்டா கொடுத்திருந்திருப்பாரு நம்ம ஜானி. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் விக்டர் வான் டூம் காமிக்ல நம்ம டாக்டர் டூம் நரகத்துக்கு போய் தன்னோட அம்மாவோட சொல்ல ஃப்ரீ பண்ணி இருந்திருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பீட்டர் அண்ட் எம்ஜே தங்களோட மேரேஜ் மெபிஸ்டோ கிட்ட ட்ரேட் பண்ணி ஆண்ட்மேயோட லைஃபை சேவ் பண்ணிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா ஹெலாக்கும் மெபிஸ்டோக்கும் இடையில தரகர வேலை பார்த்திருப்பாரு. அது எதனால பாத்தீங்கன்னா தன்னை நரகத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மெபிஸ்டோ கிட்ட லாஸ் வேகாஸ்ல வச்சு தன்னோட சோலை கேம்பிள் பண்ணி இருந்திருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம நார்மன் ஆஸ்பார்ன் தான் இருக்காரு. அவரோட பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தன்னோட மகனோட சோலையே மெபிஸ்டோ கிட்ட கொடுத்திருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெபிஸ்டோவே சொல்லிருப்பாரு, உனகிட்ட போட்ட டீல் மட்டும் தான் பெஸ்ட் டீல்னு சொல்லிருப்பாரு. நம்ம ஃபில் கோல்சன் பாத்தீங்கன்னா மெபிஸ்டோ கிட்ட டீல் போட்டு அவெஞ்சர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ரியாலிட்டிவே ரீரைட் பண்ணி இருந்திருப்பாரு. நம்ம ஸ்பைடர்மேனான மைல்ஸ் மொராலஸ் ஒரு ஃபைட்ல இறந்து போன மிஸ் மார்வல் மற்றும் விவிசன்ஸ் லைஃபை பர்கெயின் பண்ணி இருந்திருப்பாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா காமிக்ல வந்து நம்ம மெபிஸ்டோ கிட்ட போட்ட டீல். நம்ம எம்சியூல பாத்தீங்கன்னா பார்க்கர் ராபின்ஸும் ரீரி வில்லியம்ஸ் தான் டீல் போட்டிருப்பாங்க.